My dear friend, my dear friends. John Fitzgerald Kennedy. I am K.R. Gopinath. You can call me KRG. என் அன்பு நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் KRG விஷனின் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைய தலைப்பு ரொம்ப சுவாரஸ்யமானது. உண்மையா சொல்ல போனா இது எல்லோருடைய மனதுக்கும் ரொம்ப நெருக்கமானது. சொல்லுங்க, யாருக்கு தான் பணம் சம்பாதிக்க ஆசை இல்லை? சொல்லுங்களேன். ஆமா, எல்லாருக்குமே தான். ஆனா உண்மையான கேள்வி, நாம எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோங்கிறது இல்லை. என்னோட நேர்மையான அறிவுரை இதுதான்: பணம் சம்பாதிங்க, அதுவும் நிறைய சம்பாதிங்க. ஆனால் மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால், அதை நான் எப்படி சம்பாதிக்கிறோம் என்பதுதான். அதை தெரிஞ்சுக்க ஆசையா? சரி, என் வழியை சொல்றேன். இன்னைக்கு நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான என்னோட சொந்த கொள்கைகளை, யுக்திகள் நான் சொல்ல போறேன். இதெல்லாம் புத்தகத்துல படிச்ச ஐடியாஸ் இல்லை. இதெல்லாம் கத்துக்கிட்டது அனுபவம், தோல்விகள் மூலமாக, ஆழ்ந்த சிந்தனை மற்றும் காலத்தால் அழியாத பழங்கால ஞானத்தின் மூலமாக. முதல் யுக்தி, நாம தேர்ந்தெடுத்த ஒரு விஷயத்துல ஆழமான அறிவு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க தேர்ந்தெடுத்த விஷயத்துல அறிவு. என்னோட ஆரம்ப காலத்துல எனக்கு நிறைய விஷயம் தெரியும். ஆனா உண்மையா சொல்லணும்னா எதுலேயுமே நான் மாஸ்டர் இல்லை. நான் ரொம்ப கடினமா உழைச்சேன், ஆனா புத்திசாலித்தனமா இல்லை. என்னோட முயற்சிகள் எல்லாம் சிதறி போயிருந்தது. அப்புறம் ரொம்ப வலிக்கிற தோல்விகள், பின்னடைவுகள் வந்துச்சு. அந்த தோல்விகள் என்னை ரொம்பவே காயப்படுத்திருச்சு. ரொம்ப வலிக்கிற தோல்விகள். ஆனா அதுவே என்னோட மிகப்பெரிய குருவா மாறிடுச்சு. இந்த தோல்விகள் தான் நான் மீண்டு வர உதவிச்சு. வெற்றியை நோக்கி, ஒரு மகத்தான வெற்றியை நோக்கி. நான் சுயநினைவோடு எடுத்த ஒரே ஒரு முடிவு எல்லாத்தையும் மாத்திடுச்சு. நான் ரொம்ப ஒழுக்கமா ஒரு முடிவெடுத்தேன். இனிமே பல விஷயங்கள் தெரிஞ்சவனா இருக்கக்கூடாது. ஒரே ஒரு விஷயத்துல மாஸ்டர் ஆகணும். என்னோட சப்ஜெக்ட் மழை நீர் சேகரிப்பு. நான் அறிவை வளர்த்துக் கொள்வதில் கவனம் செலுத்தினேன். என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றியது. அந்த அறிவின் மீதான கவனம் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றியது. உண்மையான அறிவை நான் எப்படி பெற்றேன்? நான் அதை பற்றி சொல்ல விரும்புகிறேன். வெறும் தியரியால் மட்டும் அல்ல, குறுக்கு வழிகளால் அல்ல, மற்றவர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுவதன் மூலமும் அல்ல, மாறாக நடைமுறை கற்றல், கள அனுபவம், காலத்தால் சோதிக்கப்பட்ட பலனை தரும் முறைகள், தவறுகளிலிருந்து கற்றல். இந்த ஆழமான அறிவுதான் நேர்மையான வருமானத்திற்கான எனது வலுவான அடித்தளமாக மாறியது. யுக்தி எண் 2, சாணக்கிய நீதியிலிருந்து கற்றல். சாணக்கிய நீதி பழமையானதுதான், சந்தேகமில்லை. ஆனால் நான் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன். அது ஒரு அற்புதமான மேலாண்மை அறிவியல். அது தொலைநோக்கு பார்வையை கற்றுக் கொடுக்கிறது. வியூக சிந்தனை, ஒழுக்கம், நெறிமுறை சார்ந்த முடிவுகள், நிலையான வெற்றி. சாணக்கிய நீதி எனது தனிப்பட்ட நடத்தை, எனது உள் ஒழுக்கம் மற்றும் எனது வணிக நடைமுறைகளை ஆழமாக மாற்றியது. புகழ்பெற்ற எழுத்தாளர் ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் பிள்ளை எழுதிய புத்தகங்கள் மூலம் சாணக்கிய நீதியை விரிவாக படித்தேன். அவர் இந்த போதனைகளை நவீன இளைஞர்கள், தலைவர்கள் மற்றும் நிபுணர்களுக்காக அழகாக விளக்கியிருந்தார். ஒவ்வொரு புத்தகமும் தெளிவு, முதிர்ச்சி, முடிவெடுப்பதில் நிதானம் ஆகியவற்றை சேர்த்தது. யுக்தி எண் 3,
பகவத்கீதையின் வழிகாட்டுதல். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் எப்போதும் பகவத்கீதையின் மூலம் பகவான் கிருஷ்ணரின் போதனைகளை பின்பற்றி வருகிறேன். ஞானத்தின் இந்த தெய்வீக முத்துக்களிலிருந்து நான் பல நடைமுறை யுக்திகளை உருவாக்கினேன், என் வாழ்க்கை மற்றும் என் வேலை ஆகிய இரண்டிற்கும் சேர்த்து. மேலும் இந்த சிறந்த பாதையிலிருந்து விலைமதிப்பற்ற ஒன்று வெளிப்பட்டது. நேர்மையான செல்வத்தின் அடித்தளம் சிறந்த குணம், நேர்மை, வாய்மை, சுயக்கட்டுப்பாடு, உள் ஒழுக்கம், மதிப்புகள் மற்றும் நற்பண்புகளுக்கான அர்ப்பணிப்பு. குணம் வலுப்பெறும் போது பணம் அமைதியாக பின்தொடரும், ஆனால் சீராகவும் நேர்மையாகவும். பிறப்பை பற்றி கீதை உண்மையில் என்ன சொல்கிறது? நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? பகவத்கீதை பிறப்பை ஒருபோதும் கண்டனம் செய்வதில்லை. அது பேராசை, குறுக்கு வழிகள் மற்றும் நேர்மையற்ற தன்மையை வன்மையாக கண்டிக்கிறது. அறவழியில் வரும் செல்வம் வரவேற்கப்படுகிறது, 3D செல்வம் நிராகரிக்கப்படுகிறது. எந்தவிதமான அறநெறி மதிப்புகளும் இல்லாமல் சம்பாதித்த பணம் மிக வேகமாக வந்து சேரும். அதே நேரத்தில் வந்ததை விட மிக வேகமாகவும் சென்றுவிடும். அது மன அமைதியை முற்றிலுமாக அழித்துவிடும். ஆனால் அறநெறி மதிப்புகளுடன் சம்பாதித்த பணம் மெதுவாகத்தான் வளரும். அது நீண்ட காலம் நிலைத்து நின்று உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும். இந்த ஒரு விஷயத்தை தான் நான் என் வாழ்வில் பின்பற்றினேன். இந்த செய்தி உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை அளித்திருந்தால் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். லைக் செய்ய மறக்காதீர்கள். மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் எனது யூடியூப் சேனலான KRG விஷனுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.